ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 9ஆம் தேதிக்கு பிறகு கிரக நிலை அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி திருப்பங்கள் நடக்க போகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நாம் பார்த்து தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 12 ராசி நேயர்களுக்குமே இந்த கிரக நிலை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான விளைவுகள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாகவே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தகவலாக கூட இருக்கிறது. ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு ராசியில் பிறந்த நேயர்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இந்த காலகட்டம் சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போகிறதா, இல்லை உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறதா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. கண்டிப்பாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் நினைத்த பார்க்காத அளவிற்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்க போகிறது. முதல்ல விருச்சிக ராசி நேயர்களுக்கு கிரக நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கான கிரக நிலை பார்த்தீங்கன்னா ரண ருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார். களத்திரஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குரு சஞ்சாரம் செய்கிறார். தொழில் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கேது இருக்கிறார். உங்களுடைய ராசி ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் அமர்ந்து இருக்கிறார். சுகஸ்தானத்தில் ராகு சஞ்சாரம் செய்கிறார். பஞ்சமஸ்தானத்தில் சனி இருக்கிறார். ஸோ கிரக நிலை இந்த காலகட்டத்தில் அதாவது இப்படிதாங்க இருக்க போகுது. அதாவது ஜூன் 9ஆம் தேதியிலிருந்து இந்த கிரக நிலை அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. விருச்சிகம் ராசியில் விஷாகம், அனுசம், கேட்டை இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இந்த வீடியோவில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக சொல்லப்படுது. பொதுவாகவே விருச்சிக ராசினியர்கள் முன் கோபத்தை குறைத்து செயல்படுவதன் மூலம் அதிர்ஷ்ட பாதையில முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த நபர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது முன்னேற்றங்கள் பலம் காணக்கூடிய ஒரு அற்புதமான நேயர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். அதாவது எப்போதுமே உங்களுக்கு கோபம் அதிகமாக வரக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி நீங்கள் ஒரு அதிர்ஷ்டமான பலனை தேடுவதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆர்வம் கொண்டு இருப்பீங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம். உங்களுடைய ராசியின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் வாழ்க்கை தரம் உயர நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு கைகூடி நடக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. நெருக்கம் மாணவர்களுடன் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான பொழுதை நீங்கள் செலவு செய்வீங்க. முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசிவிடக்கூடிய வாய்ப்பு விருச்சிக ராசி நேயர்களுக்கு இருக்கிறது. இந்த மாதிரி விஷயத்தின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை சிக்கல் எழுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. அதனால் எதை பற்றி பேசினாலும் யாரிடம் பேசினாலும் நன்றாக யோசித்து பேசுவது ரொம்ப ரொம்ப முக்கியமாகவே சொல்லப்படுது. இந்த காலகட்டம் உங்களுடைய பேச்சின் மூலமாக ஏதாவது பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பொழுது கண்டிப்பாக அதற்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். வழக்கத்தை விட பார்த்தீங்கன்னா செலவு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தில் பேச்சுவார்த்தைகளின் போது மிகவும் நிதானமாக பேசுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதிர்பார்த்த பணம் தாமதம் ஆகலாம். புதிய ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டிய ஒரு சூழல் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல் கூடுதல் செலவை நீங்கள் சந்திப்பீங்க. வேறு ஒருவர் செய்த செலவுக்கு வீண் பழி ஏற்க வேண்டிய ஒரு சூழல் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். இதனால இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமா இருந்துடுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதங்கள் நிச்சயமா ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா வீண் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கிடும். அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை உங்களுக்கு உண்டாகும். உறவினர்களிடம் பேசும்போது அவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்லும் போது நிதானமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களது பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்வது அதே போல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாகவே சொல்லப்படுது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் முன்பின் யோசிக்காமல் பேசுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த காலகட்டம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா சாதகமான பலன் உங்களுக்கு தேடி வரும். அரசியல்வாதிகளுக்கு நன்மை அதிகரிக்கும். ஸோ அரசியல்வாதிகளுக்கு நன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாட்கள் நிச்சயமாக இருக்க போகிறது. குடும்பத்துடன் பொழுதை கழிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். ஆன்மீக பயணங்கள் நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது.
அதாவது தொலைதூர ஆன்மீக பயணங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிகமாக மேற்கொள்வீங்க. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக பார்த்தீங்கன்னா நடக்காமல் இருந்த காரியங்கள் கூட இனி வரக்கூடிய இந்த காலகட்டம், அதாவது ஜூன் 9ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுபோலவே கலைத்துறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலைகள் கிடைப்பது போல் இருந்து பின் அழிவு செல்லக்கூடிய சூழல் இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதனால கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன தடங்கள் உங்க வாழ்க்கையில இப்ப ஏற்படக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கிறது. ஸோ எதை பற்றியுமே கவலைப்படாமல் செயல்படுங்க. ஸோ இது மாதிரி கவலைப்படாமல் நீங்க இருக்கும்போது, அதாவது நழுவி சென்ற வாய்ப்புகள் திரும்பவும் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறது. அயராத முயற்சியால் வெற்றி அடைவீங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில வெற்றி பெற கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கூடுதல் கவனம் செலுத்தி படிப்பது அவசியம். வீண் அலைச்சல் உங்களுக்கு உண்டாகும். சக மாணவர்களிடம் கவனமாக பேசுவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ அது போலவே விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த கிரக நிலை அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஜூன் 9ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் புதிய திருப்பங்களை நீங்க பார்ப்பீங்க. வேறு ஊருக்கு சென்று தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு சில நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்க போகிறது. சமுதாயத்துல பார்த்தீங்கன்னா உயர்ந்தவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதால் மறைமுகமான போட்டிகளால் பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படாது. உடலில் ஏற்படும் சிறிய உபாதைகளுக்கு உடனுக்குடன் வைத்தியம் செய்து கொண்டால் மருத்துவ செலவுகளை நீங்க நிச்சயமா குறைக்கலாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி பலனுக்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொள்ளுங்க. அடுத்ததாக விருச்சிகம் ராசியில் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது பங்கு சந்தை போன்ற விஷயங்களில் நல்ல பலன்களை நீங்க பெறுவீங்க. நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுக்கு தேவையான அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகிறது. கவலை கொள்ள வைத்த கடன் தொல்லைகள் குறைவதால் உங்களுடைய மனதில் தைரியம் அதிகரிக்கும். ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது. அடுத்ததாக விருச்சிகம் ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய நண்பர்களிடம் கவனமாக இருப்பது முக்கியமாகவே சொல்லப்பட்டிருக்கு. பூர்வீக சொத்தில் இருந்து இழப்பறியான நிலைமை அனைத்துமே மாறிடும். சகோதர சகோதரிகளிடம் உங்களுடைய கருத்து வேறுபாடுகளை களைந்து குடும்ப ஒற்றுமையை நீங்க பேணி காப்பீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகஸ்தாரர்கள் விரும்பிய இடமாற்றங்களை இந்த நேரத்தில் நிச்சயமா பெறுவீங்க. ஸோ பொதுவாகவே விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது கொஞ்சம் சாதகமான பலன் கிடைத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் கிடையாதுங்க. எந்த நேரத்தில் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சஷ்டி கவசம் படிக்கலாம், சண்முக கவசம் படிக்கலாம். இந்த மாதிரி நேரத்தில் முருகன் வழிபாடு செய்வது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியில் இருக்கக்கூடிய தடைகள் நீக்கிடும், எதிர்ப்புகள் நீக்கிடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ முடிந்தால் இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளிடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு ஜூன் 9ஆம் தேதியிலிருந்து கிரகநிலை அடிப்படையில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.